வணக்கம், நான் உங்கள் சுபா குரு. என்ன அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நல்லபடியாக எல்லார் வீட்லேயும் தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி வந்துச்சுனாலே போதும், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அது. அதனால் எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறது, பலகாரம் செய்கிறதுன்னு அப்படி நம்மளுக்கு பயங்கர வேலை இருக்கும். அதெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு, இப்போ தீபாவளியெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் இப்போ தான் எல்லோரும் ரிலாக்ஸ்டாக இருப்போம்னு நினைக்கிறேன். இதில் வந்து எங்கள் அண்ணன் வந்து தீபாவளிக்காண்டி சீர் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நான் ஒரு நான்வெஜ் விருந்து போட்டேன், சாப்பாடு. அந்த விருந்து வந்து அதை கண்டென்ட்டை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு அதை உடனே போஸ்ட் பண்ண முடியல என்னால், ஏன்னா எடிட்டிங் ஒர்க்லாம் நிறையா இருக்குன்றதுனால அதை உடனே அவங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியல. அதனால் இப்போ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா என்ன மாதிரி விருந்து நான் சமைச்சேன், எப்படி சமைச்சேன் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை இன்றைக்கி லிஷராக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விருந்து வந்து என்னென்னா, ஒரு நார்மலான ஒரு நான்வெஜ் விருந்து தான் அப்படின்னாலும் இதில் வந்து ரைஸு, மட்டன் குருமா, அப்புறம் மட்டன் சுக்கா, சிக்கன் ஃப்ரை. இந்த சிக்கன் ஃப்ரை வந்து எங்கள் அம்மா செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த ரெசிபி இன்றைக்கி உங்களுக்காண்டி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி, அவங்களுக்கு சப்பாத்தி எப்போவுமே வேணும்னு நினைப்பாங்க, அதனால் அவங்களுக்கு சப்பாத்தி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் பாயில்டு எக்கு, ரசம், தயிர், இதை ரைஸ் இதெல்லாம் வச்சு ஒரு லஞ்சு இன்றைக்கி போட்டிருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு போட்டேன். அதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் எப்படி செஞ்சுருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கலான் இருக்கேன். எங்கள் அண்ணன் இந்த விருந்து சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக சீர் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ இந்த விருந்து எப்படி சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு 4 பேருக்கு நான்வெஜ்ஜு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் 2 கப்பு. அப்புறம் மட்டன் வந்து நம்ம சுக்கா பண்ண போகிறோம், சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எலும்பு போட்டு 1 பாட் குருமா செய்ய போகிறோம். அப்புறம் ரசம், இது வந்து வெங்காய பச்சடி, இது தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு வேணும், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த 1 பாட் குருமாவுக்கு ஒரு 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஒரு 2 பல் பூண்டும், கொஞ்சோண்டு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காயும் முந்திரி பருப்பும் வேணும். அப்புறம் முட்டை வந்து நம்ம பாயில்டு எக்காக வைக்க போகிறோம், அதுக்காண்டி முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த வந்து அஞ்சரை பெட்டி எடுத்து வச்சுருக்கேன், வேணுங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து மல்லித்தூள், இது மிளகாய்த்தூள், இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பட்டை, ஏலக்காய், இது வந்து 2 ஸ்டார் அன்னாசி எடுத்து வச்சுருக்கேன், கிராம்பு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ணெய், இது வந்து தூளுப்பு, கல்லுப்பு, இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இப்போ தேவையான பொருள். இந்த லஞ்சை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுக்காவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த குக்கர் எடுத்து அதில் இந்த மட்டனை போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றினா போதும், இல்லைனா அடி பிடிச்சிரும் குக்கரில். அதனால் சில பேர் உப்பு போடுவாங்க, ஆனால் நான் வந்து உப்பு போட மாட்டேன் முதலையே. அது நீங்கள் எப்படி மட்டனை வேக வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. நான் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு விசில் வந்தோன்னே ஸ்லிம் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே இந்த சைடில் நம்ம கொஞ்சம் டீ போட்டுடலாம்.
டீயை குடிச்சிட்டு வேலை செஞ்சோம்னா நல்லா உற்சாகமாக இருக்கும். சூப்பரான ஒரு இஞ்சி டீ போட்டிருக்கேன். அதை குடிச்சிட்டு வேலை செஞ்சோம்னா நல்லா உற்சாகமாக இருக்கும். இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சுக்குவோம். இப்போ நம்மளுக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ நம்ம சுக்காவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 சோம்பு, ஒரு 2 சீரகம், அவ்வளோதான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. அப்புறம் இந்த வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும். இப்போ வந்து நம்ம இந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்ருக்கேன். இப்போ இது சேர்ந்து இதை வேகட்டும். இப்போ நம்ம குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு 2 ஸ்டார் அன்னாசி அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அப்போ தான் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்க போகிற சமயத்தில் ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெப்பர், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் ஒரு 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான். நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை இறக்கிற வேண்டியது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா, மதுரை ஸ்டைலில் ஒரு மட்டன் சுக்கா செஞ்சுருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான நல்ல காரசாரமான மட்டன் சுக்கா ரெடி. இப்போ இந்த குருமாவுக்கு எல்லாம் வதங்கி ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த கறியை சேர்த்துடலாம், அதாவது எலும்பு கறி. இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காவும் முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கறியோட இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு அப்படியே முழுசாகவே இதில் வச்சிடலாம். அப்படியே வெந்துடும். அப்புறமா நம்ம எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடுறேன். உப்பு வந்து கடைசியில் தான் நான் சேர்ப்பேன். இப்போ வந்து ஒரு விசில் வந்தோன்னே ஸ்லிம் பண்ணி 15 மினிட்ஸ் இதுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து எங்கள் அம்மாவோட ஒரு சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்லலாம். அந்த ரெசிபி இப்போ உங்களுக்காண்டி செஞ்சு காமிக்கிறேன். சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 மூடியிலையும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 4 to 5 வரமிளகா. நான் வந்து காரம் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்றதுக்காண்டி கூட எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, இவ்வளோ தான் தேவை இதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலாம் அரைச்சாச்சு. அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை அப்படியே இந்த கறியோடு சேர்த்து இதை இப்படியே வேக வைக்கிறது தான். இதுதான் எங்கள் அம்மா செய்கிற ஒரு சிக்கன் ஃப்ரை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ இது வந்து அப்படியே வேகணும். இதோடு சேர்ந்து கொஞ்சம் வெந்தோன்ட்டு உப்பு போடணும்.
இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணி விட்டுருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். இப்போ இந்த மசாலையே இது நல்லா வேகட்டும். மூடி வச்சுருவோம். அடுப்பை ஸ்லிம் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். இது அப்படியே இதில் கொஞ்சம் சுருள இது வதங்கி வேகணும். அப்போ தான் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம குருமா 1 பாட் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்துகிட்டு அதை தோல் உரித்து கட் பண்ணி அதில் போட்டுடலாம். தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சரியாக இருக்கான்ட்டு. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இந்த குருமாவில் இந்த உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட 1 பாட் குருமா சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. உப்பு சேர்த்து உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த குருமா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபி சிக்கன் ஃப்ரை சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலக்கலாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கலக்கலான மட்டன் குருமா 1 பாட் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு கூட, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர்பான காம்பினேஷனாக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். மட்டன் 1 பாட் குருமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 கெஸ்ட்டு வர போகிறாங்க. அவங்க அசைவ பிரியர்கள். அவங்களுக்காக வேண்டி இன்றைக்கி ஒரு ப்ரிப்பரேஷன் செய்யலான்ட்டு இருக்கோம். என்னோடய வீட்டுக்காரமாக காலையிலேருந்து என்னென்னமோ அடுப்படியில் குழந்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக இப்போ தான் போய் பார்த்தா வெரைட்டிஸாக செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், சப்பாத்தி வித் எக்கு, மட்டன் சுக்கா, அப்புறம் சிக்கன் வறுவல், அப்புறம் ரசம், அப்புறம் மட்டன் குருமா இத்தனை வெரைட்டிஸ் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த கெஸ்ட்டுக்காக வேண்டி நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அவங்களையும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். வந்த உடனே அவங்களுக்கு நாங்கள் பரிமாற வேண்டியது தான் பாக்கி. இப்போ வாங்க, நம்ம எப்படி இதெல்லாம் பரிமாறுறோன்ட்டு உங்களுக்கு இந்த இலையில் கொஞ்சம் வச்சு காட்டுறோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரமாக எப்படி பரிமாறுறது பாருங்கள் இலையில். ஃபஸ்ட்டு அது என்ன சுபா? மட்டன் சுக்கா வருவலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அதர் ஐட்டம்ஸ், ஒரு முட்டை. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை. இட்ஸ் ப்ரிப்ரேஷன் உங்கள் மதர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதே மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ மதர் ரெசிபி அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி அண்டு மட்டன் குருமா, ரசம், தயிர், அவ்வளோதாங்க. அப்புறம் ரைஸ், தயிர் பச்சடி வேறு எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்காங்க. பாருங்கள், தயிர் பச்சடி எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைஸை போடு. முதல்ல இலையை போட்டாச்சுன்னா ரைஸை போடணும். பொதுவாக நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தால் நான் ரைஸ் குக்கரில் சாதம் வைப்பேன். நல்ல பொலன்னு சாதம் நல்லா சூப்பராக வரும். அதனால் நான்வெஜ் சமைக்கிற அன்றைக்கி ரைஸ் குக்கர் சாதம் தான் எங்கள் வீட்டில். எப்படி பொலன்னு இருக்குன்னு என்னென்ன ஐட்டம்ஸுன்றதை என்னோடய ஹஸ்பண்டே உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார்.
நான் வேறு இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒருக்கா காமிக்கிறேன். இலையில் பரிமாறி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சூப்பரான நான்வெஜ் விருந்து ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த விருந்து எப்படி சமைக்கிறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? இது வந்து ஒரு சிம்பிளான விருந்து தான், ரொம்ப கிராண்டான விருந்தெல்லாம் இல்லை. ஒரு சிம்பிளான விருந்து செஞ்சு போட்டு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு தீபாவளி சீரெலாம் கொடுத்துட்டு போனாங்க. இந்த விருந்து லன்ச் வந்து ஒரு சிம்பிளான விருந்து லன்ச்சு. இது வந்து நீங்கள் இந்த காம்போவில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் சுபாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம், பாய்.